வணக்கம். ஒரு நாள் தெனாலிராமன் வீட்டில் இருந்தார். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒரு திருடன் ஒளிந்து நிற்கிறான் என்று தெனாலிராமன் கவனித்தார். அவனை உடனே பிடிக்கவில்லை. அவர் ஒரு திட்டம் போட்டார். அவர் சற்று பெரிய சத்தமாக தனக்குத்தானே பேச ஆரம்பித்தார். அடடா, நம்ம வீட்ல இருக்கும் தங்க நகைகள் எல்லாம் இங்கே வைத்தா ஆபத்து. யாராவது திருடர்கள் பார்த்துட்டா பிரச்சனை. இந்த நகைகள் எல்லாம் ஒரு பானையில் போட்டு நம்ம வீட்டு கிணற்றுக்குள் போட்டு விடலாம். அங்கதான் பாதுகாப்பாக இருக்கும். இப்படி சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய பானையை எடுத்தார். அதற்குள் கற்களும் குப்பைகளும் போட்டு நகைகள் மாதிரி சத்தம் வரும்படி செய்து அந்த பானையை கிணற்றுக்குள் போட்டார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த திருடன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அடடா, தங்க நகைகள் எல்லாம் கிணற்றுக்குள்ள. இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு எடுத்துக்கலாம் என்று நினைத்தான். இரவு ஆனதும் திருடன் கிணற்றுக்குள் இருந்த தண்ணீரை வெளியே எடுத்து எடுத்து ஊற்ற ஆரம்பித்தான். கிணறு காலியாகினால் தான் பானையை எடுக்க முடியும் அல்லவா? ஆனால் அவன் அறியாமல் அவன் எடுத்த தண்ணீரை எல்லாம் தெனாலிராமன் தனது தோட்டத்தில் ஊற்றிக் கொண்டிருந்தார். காலை வரை திருடன் தண்ணீர் எடுத்துக்கொண்டே இருந்தான். காலை வெளிச்சம் வந்ததும் தெனாலிராமன் வெளியே வந்து சிரித்தார். அடப்பாவி, நீ திருட வரல போல, என் தோட்டத்துக்கு இரவு முழுக்க தண்ணீர் ஊத்த வந்திருக்க என்றார். அதை கேட்ட திருடன் வெக்கத்தில் ஓடிப்போனான். புத்திசாலித்தனம் இருந்தால் பிரச்சனையில் இருந்து எளிதாக தப்பிக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.